அவள் நாணத்தோடு வாயைத் திறக்கிறாள், அவளுடைய நாவில் கருணையின் சட்டம் இருக்கிறது. அவள் தன் வீட்டாரின் வழிகளை நன்றாக கவனிக்கிறாள், சோம்பேறித்தனத்தின் அப்பத்தை சாப்பிடுவதில்லை. அவளுடைய பிள்ளைகள் எழுந்து அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவளுடைய கணவனும் அவளை புகழ்கிறான், அவனும் அவளை புகழ்கிறான். நீதிமொழிகள் 31 முதல் 26, 27, 28. வசனங்களின் விளக்கம். 1. நல்லொழுக்கமுள்ள பெண் ஞானமாகப் பேசுகிறாள். அவளுடைய வார்த்தைகள் மென்மையானவை, உதவிகரமானவை, ஊக்கமளிக்கின்றன. அவள் கடுமையான பேச்சால் மற்றவர்களை புண்படுத்துவதில்லை. 2. அவள் தன் வீட்டையும் குடும்பத்தையும் நன்றாக கவனித்துக் கொள்கிறாள். அவள் பொறுப்பானவள், கடின உழைப்பாளி, எதையும் செய்யாமல் நேரத்தை வீணாக்குவதில்லை. 3. அவளுடைய அன்பான குணம் மற்றும் கடின உழைப்பின் காரணமாக அவளுடைய குழந்தைகள் அவளை போற்றுகிறார்கள், அவளுடைய கணவர் அவளை பாராட்டுகிறார். உதாரணமாக, 1. ஒரு சிறிய கிராமத்தில் மார்த்தா என்ற பெண் வாழ்ந்தாள், அவளுடைய அன்பான புன்னகைக்கும் அமைதியான இயல்புக்கும் பெயர் பெற்றவள். கடினமான சூழ்நிலைகளில் கூட அவள் எப்போதும் மென்மையாகப் பேசினாள். அக்கம்பக்கத்தினர் சண்டையிடும்போது மார்த்தா தலையிட்டு அனைவரையும் அமைதிப்படுத்தும் புத்திசாலித்தனமான அமைதியான வார்த்தைகளை பேசுவாள். அவள் வாயிலிருந்து வழிந்த கருணைக்காக மக்கள் அவளை மதித்தார்கள். வீட்டில் மார்த்தா எல்லாவற்றையும் கவனமாக சமாளித்தாள். அவள் அதிகாலையில் எழுந்து காலை உணவைத் தயாரித்தாள், தன் குழந்தைகளின் பள்ளிப் பைகளை பேக் செய்தாள், தன் வயதான மாமியாருக்கு உதவினாள், இன்னும் தன் கணவரின் சிறு தொழிலை ஆதரிக்க நேரம் கண்டுபிடித்தாள். அவள் ஒருபோதும் குறை கூறவில்லை, மாறாக அவள் மகிழ்ச்சியுடனும் பொறுப்புடனும் வேலை செய்தாள். அவளுடைய குழந்தைகள் அவளை மிகவும் நேசித்தார்கள். ஒவ்வொரு அன்னையர் தினத்திலும், அம்மா, நீ கடவுள் எங்களுக்குக் கொடுத்த சிறந்த ஆசீர்வாதம் என்று கூறி அட்டைகளை உருவாக்கினார்கள். அவளுடைய கணவர் அடிக்கடி மற்றவர்களிடம், எனக்குக் கிடைத்த எந்த வெற்றியும் மார்த்தாவின் ஆதரவும் ஞானமும்தான் என்று சொல்வார். ஒரு மாலை, ஒரு சிறிய குடும்ப விருந்தில், அவளுடைய கணவரும் குழந்தைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட அம்மா என்று எழுதப்பட்ட கேக்கைக் கொடுத்து அவளை ஆச்சரியப்படுத்தினர். அவர்கள் அவளை கட்டிப்பிடித்தபோது மார்த்தாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியன. அந்த நேரத்தில் அவள் வசனங்களின் வார்த்தைகளையே வாழ்கிறாள் என்பதை உணர்ந்தாள். உதாரணமாக, 2. அனிதா ஒரு வேலை செய்யும் தாய். அவளுடைய அலுவலகத்தில் அவள் எல்லோரிடமும் பணிவாகப் பேசுகிறாள், அவள் மன அழுத்தத்தில் இருந்தாலும் கூட. அவளுடைய அறிவுரை எப்போதும் புத்திசாலித்தனமாகவும் அமைதியாகவும் இருப்பதால் அவளுடைய சக ஊழியர்கள் அவளை நம்புகிறார்கள். வீட்டில் அவள் குடும்பத்தை கவனமாக நிர்வகிக்கிறாள், அவள் தன் குழந்தைகளுக்கு படிப்பில் உதவுகிறாள், கணவனை ஆதரிக்கிறாள், வீட்டை சீராக நடத்துகிறாள். அவள் நேரத்தை வீணாக்குவதில்லை அல்லது பொறுப்புகளை புறக்கணிக்க மாட்டாள்.